குப்பசாமின்னு பேராசை பிடிச்ச ஆள் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட யாராவது அடமானத்துக்கு நகையை கொடுத்தாங்கன்னா வட்டி மேல வட்டியை போட்டு அந்த நகையை அவருக்கு சொந்தமானதா மாத்திக்குவாரு. இப்படியே ஒரு நாள் அவரோட கடைக்கு ஒருத்தர் வராரு. வந்தவர் சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் வட்டிக்கு பணம் தாங்கன்னு. அப்ப குப்பசாமி சொல்றாரு, அதுக்கு நகை ஏதாவது தான்னு சொல்லும்போது அவரு சொல்றாரு, இந்த ஊர்ல தானே இருக்கேன், நான் எங்க போயிட போறேன்னு சொல்லும்போது குப்பசாமி சொல்றாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நகையை தான்னு சொன்னதுக்கு அப்புறமா அவன் பாத்தீங்கன்னா ஒரு மோதிரத்தை கொடுத்து இதை வச்சுக்கிட்டு 10,000 ரூபாய் பணம் தாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா குப்பசாமியும் 10,000 ரூபாய் பணத்தை கொடுக்குறான். அதுக்கப்புறம் மனைவி கிட்ட அந்த மோதிரத்தை கொடுத்து சொல்றான், இவன் மட்டும் வட்டியை கட்டாட்டிக்கு இந்த மோதிரம் நமக்கு தான் சொந்தம்னு சொல்லும்போது மனைவி சொல்றாங்க, அநியாய வட்டி வாங்காதீங்க தப்புன்னு சொல்லும்போது குப்பசாமி சொல்றான், வாய முடின்னு. அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு நாள் குப்பசாமியோட கடைக்கு ஒருத்தன் வரான். வந்தவன் சொல்றான், இந்த சாக்கு பையில பாருங்க கொஞ்சம் தங்கங்கள் மண்ணோட கலக்கப்பட்டிருக்கு, இதை நான் விற்க போறேன், இதுலயே 2 கிலோ தங்கம் இருக்குன்னு சொல்லும்போது குப்பசாமி இதை கேட்டு ஆச்சரியப்படுறான். அதுக்கப்புறம் குப்பசாமி தங்கத்தை பார்த்ததுக்கு அப்புறமா சொல்றான், இந்த மண்ணில இருக்க தங்கத்தை நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது அவன் சொல்றான், இன்னொரு மூட்டையிலையும் இது இருக்கு, அதை நான் இன்னொரு நகைக்கடைக்காரருக்கு கொடுக்க போறேன்னு சொல்லும்போது குப்பசாமி சொல்றான், அப்படியெல்லாம் பண்ணாத, அதை எனக்கிட்ட தா, அதுக்கான பணத்தை தாரேன்னு சொல்லும்போது அவன் சொல்றான், இல்ல அது வீட்டுல இருக்கு, நான் அதை அவர்கிட்ட தான் கொடுப்பேன்னு சொல்லும்போது குப்பசாமி சொல்றான், இந்தாப்பா பணம், வீட்டுல இருக்கிறத எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறான். அதுக்கப்புறம் மனைவி கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்றான். இப்படியே பாத்தீங்கன்னா சாப்பாடு டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைக்கு போறான். அப்படி போனா குப்பசாமியோட கடையில வேலை செய்யறவன் சொல்றான், இதுல வெறும் மண்ணு தான் இருக்கு, தங்கம் இல்ல, நீங்க வேற பணத்தை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா குப்பசாமி கதற ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் சாக்கு பைய கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதுல ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டரை படிக்கிறான், இந்த மாதிரி மக்களை ஏமாத்தி நீ பணம் சம்பாதிக்காத, அதனாலதான் உன்னை ஏமாத்தி உன்னோட பணத்தை நான் திருடிட்டேன், இதுக்கு மேல இப்படி தப்பு பண்ணனா உன்னோட நகைக்கடையை நான் கொள்ளை அடிச்சிருவேன்னு சொல்லி எழுதியிருக்கான். இதை பார்த்த குப்பசாமியும் அவனோட தப்ப உணர்றான்.